இன்னைக்கு மற்றவனுக்கு வேலை என்னன்னா, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் மற்றவனுக்கு வேலையே. மெசேஜ் போட்டால் ஒரு பய பார்க்க மாட்டேங்கிறான், ஸ்டேட்டஸ் வச்சோம்னா எல்லா பயலும் பார்க்குறானே. ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுல அடாடாடா, சுவாமி அங்கே போகிறாரு, சுவாமி இங்கே வர்றாரு, அவர் அதை பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு. ஏன் என்ன, அடுத்தவர்களை பற்றி சிந்திக்கிறதே இவனுக்கு வேலையாக போச்சு. நமக்கெல்லாம் சிவனை பற்றி சிந்திப்பதற்கே நேரம் இல்லை. திருவாசகத்தை பற்றி பாடலாமா, பெரிய புராணத்தை பற்றி படிக்கலாமா, வேறு ஏதாவது புராணங்கள் படிக்கலாமா, வேறு ஏதாவது நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாமா, எனக்கு படிக்கவே நேரம் கிடையாது. வாரியார் சாமி சொல்லுவார், 100 மணி நேரம் ஒருத்தன் படித்தாதான் 2 மணி நேரம் பேச முடியும். 100 மணி நேரம் படிக்கணும், இல்லைன்னா இந்த அறிவு வராது. தொட்டனை தூரும் மணற்கேடி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவுனர். நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும், எதையாவது படிக்கணும், எதையாவது கேட்கணும். என்னைக்கு இந்த செல்போன் வந்ததோ அன்னையோட படிக்கிற வழக்கம் ஒழிஞ்சது, நூலகம் ஒழிஞ்சுது. என் முதற்கொண்டு சொல்கிறேன், புக்கை கையில் தூக்க முடியல, எல்லாம் செல்போனு டேப்பு. படிக்கலான்னு போனால் அப்போ தான் ரீல்ஸ் வரும்.